சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இங்கே தேவ மனுஷன் சொல்லுகிறார், என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். நான் சின்ன பையனாக இருக்கும் போதிலிருந்து, நான் குட்டியாக இருக்கும் போதிலிருந்து அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். இத்தனைக்கும் இந்த சங்கீதக்காரனை வேதம் சொல்லுகிறது, அவன் எந்த சண்டைக்கும் வம்பிற்கும் முன்பாக போனதே இல்லை. நல்ல தேவ பையன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை, எந்த வாக்குவாதத்துக்கும் போனதில்லை. ஆனா எந்த பிரச்சனைக்கும் போகாமலே அவர் சொல்றாரு, சிறு வயது தொடங்கி என்னை அநேக தரம் நெருக்கினார்கள். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஒருவேளை இப்படியே இருக்கலாம். என் பிள்ளை என்ன பிரச்சனைக்கு போனா, என் பிள்ளை என்ன பிரச்சனைக்கு போனா, எதுக்கு இப்படி நெருக்கிறாங்க, எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, எதுக்கு என்னை இப்படி நெருக்கணும், நான் அப்படி என்ன செஞ்சேன், நான் எந்த பிரச்சனையும் பண்ணலையே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உங்களுக்கு மட்டுமல்ல, சங்கீதக்காரனுக்கும் இதே அனுபவம். ஆனா இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். அந்த பக்கம் நெருக்கினாங்க, இந்த பக்கம் நெருக்கினாங்க. இவனை சாகடிச்சிடணும், இவனை ஒன்றும் இல்லாம பண்ணணும், இவனை இந்த இடத்தை விட்டு துரத்திடணும், இவன் இந்த இடத்துல நிலைக்க கூடாது, அப்படியெல்லாம் நினைச்சு என்னை நெருக்கினார்கள். இன்றைக்கு உங்களையும் பார்த்தும் அப்படித்தான். உங்களை துரத்தணும், உங்களை நிற்க வைக்க கூடாது, இந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. அதனால எவ்வளவு நெருக்கம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கத்தை அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை எவ்வளோ நெருக்கினாலும், என் சிறு வயது தொடங்கி என்னை அநேகம் தரம் நெருக்கினார்கள், ஆனால் அவர்கள் மேற்கொள்ளவே முடியல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எவ்வளவு நெருக்கினாலும் நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம், என்ன பிரச்சனை பண்ணினாலும் நீங்க கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது, அவர்கள் உங்களை